நாம தான் பண்றோம் அண்ணனுக்கு டவுட் வந்துருச்சு. பரவாயில்ல, சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஒருவேளை அவங்க பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லிட்டா அப்ப அண்ணன் கிட்ட சொல்லலாம். அவரும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவார்ல. அவரையும் கூப்பிடலாமா? ஐயோ வேணவே வேணாங்க. அங்க வந்தா தேவையில்லாம வீணா வம்பு பண்ணுவாரு. வேணா சொன்னா கேளுங்க. அவரோட போனாதானே மரியாதையா இருக்கும். ஏங்க அவரை பார்த்தாலே கடுப்பாயிருவாங்க. வேண்டாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை ஒரு நிமிஷம். மடியை விரி- என்னம்மா கக்கூஸ் போனா தண்ணி ஊத்துறோம் அவ்வளவுதானே? ஊத்துறேன். இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன். அது இல்ல, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போலாமா? எல்லாரும்னா சேரன் எனக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, கார்த்திகாக்கும் சேரன் என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கு நம்ம போய் சேரன் எனக்கு கார்த்திகாவை பொண்ணு கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கணுங்கிற? அதான் உங்க அண்ணன் கிட்ட தங்கச்சி கிட்ட. கேட்டா பொண்ணு குடுக்குறேன்னு சொன்னா நான் உன்ட்ட. இல்ல இல்ல, அது இது வரைக்கும் நம்ம கேட்டு பார்த்ததே இல்ல, அதான் கேட்கலாம்னு சொல்றேன். ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? வரேன்னா வரேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அது என்ன வேலை இல்லன்னு கேக்குறீங்க? ஓ, நீங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே அது? ஏண்டா அந்த பொண்ணுக்கு தான் எதுவும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் அறிவு இல்ல? இல்ல, இத வச்சு புதுசா சண்டெல்லாம் போடாதீங்க ப்ளீஸ். சில நாள் என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா அப்போ எனக்கு என்னமோ தோணுது, நம்ம போய் கேட்டா அவங்க பொண்ணு கொடுப்பாங்கன்னு. உனக்கு தோணும். இல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீங்க கூட வரீங்களா? இங்க பாருமா, அவன் பொண்ணு குடுக்க போறதும் கிடையாது, நீ நினைச்சது நடக்க போறதும் கிடையாது. அப்படியே அவன் குடுக்கறேன்னு சொன்னா கூட அந்த பொண்ணை நான் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அந்த பொண்ணு பின்னாடி வெளியா வந்து எட்டி எட்டி பார்த்து பேசுறதே எனக்கு பிடிக்கல. சரி போனா போட்டுன்னு விட்டா எப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்காவ. அடிச்ச பிள்ளையா இருக்க, உனக்காவது அறிவு இருக்குன்னு பார்த்தா அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கிற. சேர மேல இவனுக்கு மேலயும் பொய் கேஸ் கொடுத்திருக்காம. அவன வீட்டுல போய் பொண்ணு கேட்கணும்னு சொல்ற நீ. சரியான ஃப்ராட் குடும்பமா அவனுங்க. ஏண்டா வீணா இவ பேச்ச கேட்டு போய் அசிங்கப்பட்டு வராதீங்க. அவளுக்கு தெரியல. அவர் பேசுனதை வச்சு மனசு மாறிடாதீங்க. அவர் வரலன்னா வர வேண்டாம். நாம போறோம், பொண்ணு